தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள 38 லட்சம் பேருக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கைம்பெண்கள் மனமார்ந்த நன்றி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. ஹரியானாவின் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் இருந்து லலித் கேரா வரை 70 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. சென்னை வேளச்சேரி முதல் பரங்கிமலை பறக்கும் ரயில் நாளை அதிவேக சோதனை ஓட்டம். தென் சென்னை மக்களின் 15 ஆண்டு கால காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. சோதனை ஓட்டத்தின் போது தண்டவாளங்கள் அருகே செல்ல வேண்டாம் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தல். மேற்கு ஆசியாவில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க இன்று 58 விமானங்கள் இயக்கம். ஒன்றிய அரசு தகவல். ஈரான் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்களால் கத்தாரில் இயற்கை எரிவாயு உற்பத்தி சரிவு. இந்தியாவுக்கான இயற்கை எரிவாயு ஏற்றுமதியை 40% குறைத்தது கத்தார். 2900 கோடி ரூபாய் செலவில் நவீன ராணுவ ஹெலிகாப்டர் வாங்க HAL நிறுவனத்துடன் ஒன்றிய அரசு ஒப்பந்தம். கடற்படைக்கு 2198 கோடிகள் ஏவுகணைகள் கொள்முதல். போர் நீடிப்பதால் வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரி மீனவர்கள் பத்திரமாக நாடு திரும்ப ஒன்றிய அரசுக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. மயிலாடுதுறை புத்தக கண்காட்சியில் சிறப்பு நிகழ்வாக பொம்மலாட்டம். அழிந்து வரும் கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சி. இந்தியாவில் உள்ள 91% மருத்துவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகளை பரிந்துரைப்பதில்லை. குழந்தைகளின் எதிர்கால உடல்நலத்தை கருத்தில் கொண்டு மருந்துகளை வழங்கவில்லை என 10 இல் 9 மருத்துவர்கள் பதில். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 13வது நாளாக விருப்பமனு விநியோகம் விறுவிறுப்பு. நாளை மறுநாள் வரை திமுக தலைமை கழகத்தில் பெறலாம். நடப்பாண்டில் தோன்றிய முதல் சந்திர கிரகணம். சென்னையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்த சந்திரனை தொலைநோக்கி மூலம் கண்டு ரசித்த மக்கள். இறுதிக்கட்டத்தை எட்டியது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இன்று நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா பல பரீட்சை.